இறைவனை புகழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்கி கீதங்கள் இசைத்து திருப்பலி நுழைந்திடுவோம். நல்லாயன் நமக்காக பலியான இடம் தேடி எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். இனவேதம் இங்கில்லை, இறையேசு நம் தந்தை, அன்பாலே நாம் இங்கு கூடிடுவோம். இனி எந்நாளுமே புது நல்வாழ்வுதான் நம் இதயத்தில் உணர்ந்திடுவோம். நல்மாற்றங்களை இங்கு தோன்றிடுமே, இறை வழியிலே நடந்திடுவோம். ஆலயமே இது இறைவனின் உறைவிடமே, இங்கு வாருங்களே நம் இறைவனின் அழைப்பிதுவே. ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை திருத்துதரான புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து புனித பேதுருவை தலைமை பண்பு கொண்டவராக அழைப்பு கொடுத்து திருச்சபையை வழிநடத்தும் அதிகாரத்தை கொடுத்த விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சீமோன் நீ பேதுரு கேப்பா, பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவை ஒரு பாறையாக அடையாளப்படுத்தி இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையை முன்னின்று நடத்துகின்ற பணியை கொடுத்திருக்கிறார். அந்த விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய வாரிசாக வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து திருத்தந்தையர்களையும் நினைவு கூர்ந்து, அதே முக்கியமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் ஆன்ம சுகத்திற்காக இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தூய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான், உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும் புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை திருவசனங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது
விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை திருத்தூதரான புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சீமோன் என்றால் நாணல் என்று பொருள்படும். யோனாவின் மகனான சீமோனே என்று அழைத்து அவருக்கு பேதுரு என்ற பெயரை, கேப்பா என்ற பெயரை கொடுக்கிறார். பேதுரு, கேப்பா இரண்டும் பாறை என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. இறைமகன் இயேசு பேதுருவுக்கான விசுவாச பிரமாணத்தை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில நாம் பார்க்கிறோம். நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அனைத்து சீடர்களுக்கும் முன்பாக நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார். மெசியா என்றால் மீட்பர் என்று பொருள்படும். நீர் மீட்பர், எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தவர், வாழும் கடவுளின் மகனாக இருப்பவர் என்று புனித பேதுரு கூறுகின்றார். அதுதான் புனித பேதுரு இயேசுவுக்கு கொடுத்த வேதத்தின் சத்தியமாக, விசுவாசத்தின் பிரமாணமாக, நம்பிக்கையின் பிரமாணமாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு தலைமை பீடத்தினுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். மத்தேயு 16 இன்று நாம் பார்க்கிறோம். 16-18 நீர் பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளாது, சாத்தானினுடைய ஆதிக்கம் இருக்காது, தீமையின் ஆதிக்கம் இருக்காது. மாறாக எப்பொழுதுமே திருச்சபைதான் வெற்றி பெறும் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடுத்து கூறுகின்றார். எனவே விண்ணகத்தினுடைய அருளை எப்பொழுதும் நீர் பெற்று இருக்கின்றீர் என்று கூறுகிறார். எனவேதான் மூணாவது நிலையாக நாம் பார்க்கிறோம், விண்ணகத்தினுடைய திறவுகோள்களை கொடுக்கின்றார். விண்ணகத்தின் திறவுகோள்களை அவருக்கு கொடுத்து, இதோ நீர்தான் விண்ணகத்தின் திறவுகோள்களை வைத்திருக்க வேண்டும் என்ற தலைமை பண்பை, திருச்சபையை வழிநடத்தும் தலைமை பண்பை அவருக்கு கொடுக்கின்றார். அதே விதத்திலே பார்க்கும் நற்செய்தியினுடைய இறுதியில, நீர் எதையெல்லாம் அனுமதிக்கிறாயோ மண்ணுலகிலே அது விண்ணுலகிலே அனுமதிக்கப்படும், எதையெல்லாம் நீ அனுமதிக்கவில்லையோ மண்ணுலகிலே விண்ணுலகிலும் அதுவும் அனுமதிக்கப்படாது என்கிறார். அது தலைமை பண்பை குறிக்கின்றது. தான் ஆயராக இருந்து கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை, ஒருமித்த கத்தோலிக்க திருச்சபையை, கத்தோலிக்க என்று சொன்னால் உலகளாவிய என்று பொருள்படும், இந்த கத்தோலிக்க திருச்சபை உலகெல்லாம் பரவி நிறுவி வருகின்ற கத்தோலிக்க திருச்சபை ஆள்வதற்கு தலைமை பண்பை பேதுருவுக்கு கொடுக்கிறார். பேதுருதான் ரோமை திருச்சபையை உருவாக்கியவர், ரோமை திருச்சபையை நிறுவியவர் பேதுரு. அவருக்கு அந்த தலைமை பண்பை கொடுக்கின்றார். எனவேதான் பார்க்கிறோம், யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21:15-16 வாசிக்கின்றோம். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, பேதுரு கூறுகிறார், நான் உம்மை அன்பு செய்கிறேன், அப்படி என்னால் என்னுடைய ஆடுகளை மேய் என்று கூறுகிறார். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஆடுகளை நீ மேய், திரு அவையை வழிநடத்து என்று கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு அழகாக கூறுகின்றார், பொறுப்பில் இருக்கின்ற அனைவரும்
எதையும் எதிர்பார்க்காமல் கடமை உணர்வோடு மக்களுக்காக பணிபுரிய வேண்டும். அதே விதத்திலே பார்க்கும் பொழுது இறை சமூகமும் திருச்சபையும் மக்களும் திருத்தந்தை கூறுவதும் ஆயர்கள் கூறுவதும் திருச்சபை கூறுவதும் செவிசாய்த்து பிரமாணிக்கமாக உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதற்காக தொடர்ந்து கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். திருத்துதரான புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலத்தை தந்தருடும். இவர்கள் நல்ல ஆயனாயிருந்து மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் நல்ல தெளிவான சிந்தனைகளை தந்து ஆவியானவரின் வழி துணையோடு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று அழைத்த இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இத்தவ காலத்தை நன்கு பயன்படுத்தி கடவுளோடு ஒப்புரவாகிட இயேசு கிறிஸ்துவின் ஏற்புடைய செயல்களை செய்து அவரைப் போல நாங்களும் வாழ தேவையான நல்ல மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பத்தில் துணை நிற்கும் இறைவா, நோயினால் அவதிப்படுகின்ற மக்களை கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களின் துன்பங்களின் ஆறுதலாய் இருந்து நோயிலிருந்து விடுதலை அளித்து அவர்களோடு உடன் இருந்து சுகம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்கிட மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களின் தொழில், பிள்ளைகள் படிக்கும் படிப்பு, குடும்பத்தில் சமாதானம், பொருளாதார வளர்ச்சி, இன்னும் தேவையான அருள் வளங்களையும் இவர்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறை இரக்க ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தை கொடுக்கின்ற இறைவா, பொது தேர்வு படிக்கும் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்கள் படிக்கும் பாடங்கள் அனைத்தும் மனதில் நிறுத்தி நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் தந்து நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இறை இரக்க ஆண்டவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்து பராமரித்தோரும் பரமதந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மிலே சமர்ப்பித்து இருக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவாய் பொழியும்படியாக உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி
எள்ளமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலி பொருட்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்துதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். இதுவே இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித பிரான்சிஸ் அலேசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேற்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தரணி அழியும் காலம் வரையில் அருகில் துணை இருப்பார், தேவன் அருகில் துணை இருப்பார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தேடி வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே, நாடி நின்ற சுகங்கள் எல்லாம் நலிவு கண்டிடுமே. தேடி வைத்த செல்வம் யாவும் தேய்ந்து போய்விடுமே, நாடி நின்ற சுகங்கள் எல்லாம் நலிவு கண்டிடுமே. கூடி வந்த உறவும் கூட கலைந்து சென்றிடுமே. தேவன் நீ என்றும் அருகில் இருப்பாயே, தேடும் எனக்கு வாழ்வில் என்றும் துணையை அருள்வாயே. தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். தனிமையில் இனி நான் இல்லை, தலைவன் இருக்கின்றார். கேளம்பாக்கம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தயை நிறைந்த தந்தையே, கேளம்பாக்கம் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரை, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருட்தலம் நாடி வந்து பணிந்து நிற்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கும். ஆறுதல் தரும் அன்பு நிறை ஆண்டவரை, துன்பப்படுவோருக்கு துணை நிற்கும் தூயவரை, பாவ சுமைகளிலிருந்து எங்களை மீட்டு உம் இதய வீட்டில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் வேண்டுதல்களை தட்டாமல் தயவோடு தருகின்ற இரக்கத்தின் ஆண்டவரை, ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி காத்தருளும். துன்பங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் கவலை கடன் தொல்லைகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும். எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசிர்வதித்தருளும். உமது இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரிரக்கத்தின் ஊற்றிலிருந்து நலமும் நம்பிக்கையும் நாங்கள் பெறுவோமாக.
உமது பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறர் மீதும் இரக்கம் காட்டும் நல்லிதயத்தை எமக்கு அருளும். இவ்வாலயம் வரும் அனைவரும் உமது இரக்கப்பெருக்கால் நிறைவு பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்துதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீ. அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று மகிழ்வோம். திருப்பலி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த இறைவன் கேளம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேளம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்கப் பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்கப் பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். அன்பு நீதி அகிலமடைய அவரை விடுகிறார். துன்பம் நீக்கி இன்பம் பெருக துணையாய் வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேளம்பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார்.